மனுஷனும் மனுஷனும் காதலிச்சு அதுக்கு பேர் கலப்பு திருமணம் தாங்க. இன்னும் இந்த நாட்டுல காதல் திருமணம் செய்யக்கூடிய காதலிக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ முடியல. யாரு சார் இப்பெல்லாம் சாதி பார்க்கறானா? அந்த கும்பலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மேல் சாதிக்காரனும் கீழ் சாதிக்காரனும் ஒன்னு சேர்ந்துடக்கூடாது. எத்தனை ஆணவ கொலைகள், எத்தனை முறை நீங்க எங்களை தாக்கினாலும் இழித்தாலும் மீண்டும் எழுந்து கொண்டே இருப்போம். ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட அலுவலகத்துக்குள்ள ஒரு கும்பல் தாக்கும், அடிக்கலாம், உதைக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சா அவனுக்கு எந்த அளவுக்கு வெறி முத்தி போயிருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகள் காதலிச்சா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உங்க வீட்டு பிள்ளைய நீங்களே வெட்டுறதுக்கு கூலிப்படைய கூட்டு போறீங்களே, மானங்கட்ட பிள்ளைகளை அறிவு இருக்கா உங்களுக்கு? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனிந்துரைராஜ். இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கறா அப்படின்ட்டு கேட்கறவன செருப்பை கொண்டு அடிக்க வேண்டிய தேவை இருக்கு. 2024 சாதி பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மனுஷனும் மனுஷனும் காதலிச்சு அதுக்கு பேர் கலப்பு திருமணம் தாங்க. அதுக்கு பேர் எப்படிடா கலப்பு திருமணம் ஆகும்? மனுஷனும் மனுஷனும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டே என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற அந்த கேள்வியை இந்த சமூகத்தை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் இந்த நாட்டுல காதல் திருமணம் செய்யக்கூடிய காதலிக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ முடியல. அருவாள் எடுத்துக்கிட்டு வரான், வெட்டுவேன் குத்துவேன்ங்க, போயிட்டு வம்பளுக்கான். ஏய், நான் எந்த சாதி தெரியுமா, நீ எந்த சாதி தெரியுமா? அப்படி ஒரு சம்பவம் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில 28 வயசான மதன்குமார் அப்படின்ற அந்த பையனுக்கும் உதயதாட்சினி அப்படின்ற அந்த பெண் 23 வயசு பெண்ணு அவங்களுக்கும் காதல் வயப்படுறாங்க. 6 வருஷமா காதலிக்காங்க. பெற்றோர்கள் கிட்ட கொண்டு போய் கேட்காங்க, ஐயா நாங்க 2 பேர் காதலிக்கோம், எங்க 2 பேரும் சேர்த்து வைங்க அப்படின்ட்டு முறையிடுதாங்க. பையனுடைய வீட்டார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். பெண்ணின் வீட்டார் நாங்க தான் மேமக்க, நாங்களாம் மேத்த மக்க, நாங்களாம் அந்த சாதிக்காரங்க அப்படின்ட்டு பெருமை பேசக்கூடிய சாதிக்காரங்க. எப்படி நீ ஒரு கீழ் சாதிக்காரனை கல்யாணம் பண்ணலாம், நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய பெற்றோர்கள். 6 வருஷம் காதல், அவரை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது, நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இவங்க களவாணி பேளுக நம்மளை வேற ஏதாச்சும் சாதி வெறி பிடிச்சவங்கிட்ட கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்கன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுது, மதன்குமாரை கூட்டிக்கிட்டு 13ஆம் தேதி திருமணம் ரிப்பீட் மதன்குமாரை கூட்டிக்கிட்டு 13ஆம் தேதி திருமணம் பண்ணுதாங்க. திருமணம் செஞ்சதை பதிவு செய்யறதுக்காக மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக போறாங்க. அவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க, பதிவு செய்யறதுக்காக போறாங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்ட்டு. அங்க ஒரு 30 இளவட்ட பேளுக அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு எப்படி வச்சிருவேன்னு கலாட்டா பண்ணியிருக்காங்க. பயந்துக்கிட்டு வேற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போலான்னு கிளம்புதாங்க. அங்கேயும் அதே பிரச்சனை. வேற வழியே கிடையாது, நமக்கு உதவுறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் போயிட்டு முறையிடுறாங்க. ஐயா நாங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கோம், நான் எம்காம் படிச்சிருக்கேன், அடுத்தது எல்எல்பி பண்ணணும், லாயர் ஆகணும், பையன் டிப்ளமோ படிச்சிருக்காரு, பையன் வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்க வீட்டில் தான் பிரச்சனைன்னு அந்த பொண்ணு போயிட்டு முறையிடுது. நீ எதுக்கும் பயப்படாத, கம்யூனிஸ்ட் கட்சி உன் முன்னாடி நிற்கும், உன்னை யாரும் பயமுறுத்த மாட்டாங்க, உன் உயிருக்கு பாதுகாப்பு நாங்க தரோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், போலீஸ் பாதுகாப்போட நீங்க 2 பேரும் மேஜர், யாரும் உங்களுடைய கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுவதற்கான உரிமை கிடையாதுன்னு சொல்லி மதுரையில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றாங்க. அங்க திடீர்னு வந்த 2 அயோக்கிய பயலுக பந்தல் ராஜா ஜெயக்குமார் அப்படின்றவங்களுடைய தலைமையில ஒரு 25 பேர் அலுவலகத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை டேபிள கண்ணாடிய அங்க இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்துறாங்க, அங்க இருக்கக்கூடிய தோழர்களை காயப்படுத்துறாங்க. காவல்துறை நின்றுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கட்சி, தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய அலுவலகத்தில் புகுந்து அடிக்கலாம், உதைக்கலாம், வெட்டலாம், குத்தலாம் அப்படின்ற அளவுக்கு அவர்களுக்கு கோபம் வருகிறது. அப்படின்னா இந்த பிள்ளையும் அந்த பையனும் தனியா சிக்கி இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. குறிப்பாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது. நான் ஒரு அனுபவத்தை சொல்லியிருந்தேன். சங்கரன்கோயில் மாவட்டத்தில் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேங்க, டீ ஆற்றி கொடுங்கன்னு கேட்க நான் ஒரு நபர்களோட போயிருக்கிறேன், ஒரு 4-5 நபர்களோட போயிருக்கிறேன். அவங்க ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். போறேன், இதே ஆளுங்க தாங்க டீ கடை வச்சிருக்கேன், ஆனால் டீ ஆற்றி கொடுங்கன்னா ஆற்றி கொடுக்க முடியாதுன்னா. அதே சங்கரன்கோயிலில் ஒரு சின்ன பைய பள்ளியோடம் படிக்கக்கூடிய பைய முட்டாய் கேட்கான், ஊர் கட்டுப்பாடு, உனக்கெல்லாம் முட்டாய் தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லுதான். அதை அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அரசாங்கம் உடனே தலையிட்டுச்சு. இப்ப சமீபத்தில் ஒரு கொலை, ஒரு மாணவனை வெட்டி காயமாக்கினாங்க. அந்த பையல மார்க் எவ்வளவு மார்க்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாடே மெச்சிச்சு அந்த பையனை. யாரு சார் இப்பெல்லாம் சாதி பார்க்கறானா?
கேட்குறாங்களே முட்டா பெழுகளா, இதுக்கு பேர்லாம் என்ன, இதுக்கெல்லாம் பேர் என்ன? சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். திருநெல்வேலி அலுவலகத்தில் போயிட்டு தாக்குன அந்த கும்பல் யாரு? அந்த கும்பலுக்கு என்ன வேணும்? அந்த கும்பலுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மேல் சாதிக்காரனும் கீழ் சாதிக்காரனும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா அந்த குழந்தை தன்னுடைய பெண்ணு ஒரு கீழ் சாதிக்காரன் தொட்டு பிள்ளைய கொடுத்துட்டா யாருடைய பிள்ளை அந்த கருவில் வளரும்? நம்ம பிள்ளையினுடைய கருவில் எந்த சாதிக்காரனுடைய இது வளரும்? சின்ன சாதிக்காரனுடைய குழந்தை நம்ம பிள்ளை வயிற்றுல வந்துடலாமா? எங்கடா போயிட்டு இருக்கு? விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு. சாதிக்குள்ள சாதி கல்யாணம் பண்ணோம், சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணோம்னா பிள்ளை மாற்றுத்திறனாளையா பிறக்கும். மூளை வளர்ச்சி இருக்காது. கண் இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கும், வாய் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கும். சிந்திக்கக்கூடிய திறன் கம்மியாயிடும் அப்படின்றது விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்குது. கூகுள் ஜென்ரேஷன்ல இருக்கிறோம். போன் எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டணும்னா தெரிஞ்சிட போறது. நோண்டிட்டு இருக்காங்க. பல பேர் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னடா நடக்குது, ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்ட பரம்பரடா, வேண்ட பரம்பரடா அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு டிக்டாக் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க முட்டாள் கும்பல். தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகம்? சாதி இல்ல, மதம் இல்ல ஒரு சமூகம். அதுக்கு தொன்மையான வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அதாவதுங்க, இன்னைக்கு ஆணாதிக்க சமூகமா இருக்கிறோம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டில் போயிட்டு பொண்ணு பார்க்குறோம். பார்த்துட்டா எல்லாம் முடிச்சிருக்கா வச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்கும். அன்னைக்கு அப்படி இல்லையே. பெண்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் எந்த ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான உரிமை அவர்களிடம் இருந்தது. இன்னைக்கு அப்படியே ஆணாதிக்க சமூகம் அப்படியே மாறிடுச்சு. பெண்ணை ஒரு பொருளாக ஆப்ஜெக்டா மாற்றி வச்சிருக்குது. எத்தனை படம் எடுக்காங்க? புத்தி வருதா? இந்த பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் ஊர்லாப்பட்ட படங்கள் எடுக்கிறாங்க. எப்படி எல்லாம் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டுச்சு, நசுக்கப்பட்டுச்சு. காதல் அப்படின்ற அந்த பேர்ல எவ்வளவு வன்முறைகள் நடக்குதுன்னு எண்ணற்ற படங்கள் இருக்குது. நம்மளாம் மனுஷங்கடா, எல்லாம் ஒன்னா இருக்கணும்டா, ஒன்னா அப்படின்னா இருக்கணும்டான்னு புத்தி வர மாட்டேங்க முட்டா பேர்களுக்கு. இந்த கௌசல்யா சங்கர் வெட்டி படுகொலை செய்தார்கள். கடைசி வரைக்கும் நின்று போராடினாங்களா அந்த தோழர். அவங்களுக்கு தண்டனையை பெற்று கொடுத்தாங்கல்ல. எத்தனை ஆணவ கொலைகள். தண்டவாளத்தில் செத்து போனா, போதையில் செத்து போனான்னு கதை. மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனை போட்டு வெட்டுறது, பேசுறது, வாய்க்கிலேயே பேசுறது, கண்ணாடி கூலிங் கிளாஸும் இதுவும் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கடா தரமட்டமா அவங்க வீட்டு பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கீங்க முட்டா பிள்ளைகளா அப்படின்ட்டு கேள்வி கேட்க தோணுது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சொல்லுகிறார், மாவட்ட செயலாளர் சொல்லுகிறார், எத்தனை முறை நீங்க எங்களை தாக்கினாலும் இழித்தாலும் மீண்டும் எழுந்து கொண்டே இருப்போம். வாங்கய்யா, இங்க கட்சி ஆபீஸ்க்கு வாங்க, எவெல்லாம் காதல் திருமணம் பண்ணோம் வாங்க, எங்க அலுவலகத்துக்கு வாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லுகிறார். ஒரு தேசிய கட்சிங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட அலுவலகத்துக்குள்ள ஒரு கும்பல் வந்து தாக்கும், அடிக்கலாம், உதைக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சா அவனுக்கு எந்த அளவுக்கு வெறி முத்தி போயிருக்கு. சரி, கட்சி அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க, கிடைக்கல, முடிஞ்சு போச்சு. வந்து பொருட்களை மட்டும் சேதப்படுத்தினாங்க, முடிஞ்சு போச்சு. 13 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 2 அந்த களவாணி பிள்ளைகள் 2 பேரை காணும், அயோக்கிய பிள்ளைகளை. காவல்துறை உடனே அவங்கள கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுவே கட்சி அலுவலகத்துக்கு வராம அந்த பிள்ளையும் பையனும் அவங்க கிட்ட தனியா சிக்கியிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு பணமோ இல்லை 2 பணமோ விழுந்திருக்கும். இதுக்கு கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு நம்ம பாட்டு திருந்திட்டு இருப்போம். இன்னும் எத்தனை காலம் இப்படி அடிச்சுக்கிட்டு சாக போறோம்? காதல் எவ்வளவு தொன்மையானது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து ஒரு சமமான, சமத்துவமான, மனிதாபிமானம் மிக்க ஒரு சமூகத்தை படைக்கிறதுக்கு காதல் ஒரு முக்கியமான ஆயுதம் இல்லையா? நம்ம கார்ல் மார்க்ஸ், ஜெனி அவர்கள் இருவருடைய காதலை பற்றி நம்ம படிச்சது இல்லையா? அமராவதி அவங்க கதையை படிச்சது இல்லையா? ரோமியோ ஜூலியட் கதை படிக்கிறோமே, ஆஹா என்னமா எழுதியிருக்கிறாங்க, பேசுதோமே. திரைப்படங்களில் காதல் காட்சி வந்தால் கண்ணீர் விட்டு அழுகிறோமே. இரு காதலர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் சந்தோஷப்படுகிறோமே. படத்துல 2 காதலர்கள் ஒன்று சேர்ந்துட்டா நம்மளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கம், தகதகன்னு பறக்கும். மண்டையில ஏஞ்சல்லாம் சுத்தம். அப்பா சந்தோஷமா இருக்கியா, சேர்ந்துட்டாங்க. ஏண்டா நம்ம வீட்டு பிள்ளைகள் காதலிச்சா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உங்க வீட்டு பிள்ளை தானே,
உங்க வீட்டு பிள்ளைய நீங்களே வெட்டுறதுக்கு கூலிப்படையை கூட்டு போறீங்களே, மானங்கட்ட பிள்ளைகளா, அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த பிள்ளை செத்து போச்சுன்னா எல்லாம் உங்களுடைய சாதியில் படிந்திருக்கக்கூடிய அழுக்குகள் மாயமாக மறைந்து விடுமா? தமிழக அரசு இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சாதி ரீதியான வன்மமான பேச்சுக்களும் ஆணவ பேச்சுக்களும் தீண்டாமையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து புகுந்து அடிச்சிருக்கிறான். ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் யாரு? நம்ம முதல்வர் ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. உதயநிதியும் கிருத்திகாவும் யாரு? காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அவங்களுடைய பையன் சார்ந்து ஒரு மீம்ஸ் வந்து வருது. வரும்போது அற்புதமா உன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்கி விடாதே மகனே பதிவு போடுறாங்க. காதலை கொண்டாடிய சமூகம் இது. காதலை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய சமூகம் இது. காதல் செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சமூகம் இது. வட மாநிலத்தில் இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் சாதிக்காக துடிச்சிட்டு இருக்கிறான். சாதி அமைப்பாக திரண்டு சாதியா ஒண்ணு நின்று துடிச்சிட்டு இருக்கான். சங்கம் வச்சுக்கிட்டு, கட்சி வச்சுக்கிட்டு. எப்படி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. மனிதாபிமானத்தை அதிகமாக போதிக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா முக்கியமான நாடு. நாடுகளுக்கும் போர் நடந்தா போரை தடுத்து நிப்பாட்டுங்கப்பா, என்னையா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசக்கூடிய நாடு. இந்த நாட்டில் இன்னும் சாதிய தீண்டாமை நடந்து கொண்டிருக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவமானமாக இல்லையா? தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தப்பிச்சு போனாங்க 13 பேரை கைது செஞ்சுட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த 2 பேரை உடனே கைது செய்யணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியர்களுக்கு அவங்க சேஃபா இருக்கிறாங்க, பாதுகாப்பாக வாழுவாங்க அப்படின்றது தெரியற வரைக்கும் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும், சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கணும், இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இனிமே தமிழ்நாட்டில் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கணும். we have to educate, இந்த சொசைட்டியை எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னுங்க எல்லா மாவட்டங்களிலும் முன்னெல்லாம் அப்படிதாங்க நடக்கும். டைஃபின்னு ஒரு அமைப்பு யார் யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் திருமணம் பண்ணி வைக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களில் ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். சிபிஎம் அலுவலகங்களில், ஏன் இன்னும் பல கட்சியினுடைய அலுவலகங்களில் இங்கே காதல் திருமணம் செய்து வைப்போம்னு எழுதுங்க. காவல்துறைக்கு போனால் கூட பண்ணி வைக்க மாட்டாங்க. முன்னால நம்ம படம் பார்ப்போம், இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருப்பாரா, காதலா வாங்க நீங்களா வீட்டில் ஒத்துக்கலையா வாங்க இங்கே கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காவல் நிலையத்தில் காதல் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஐயா எங்களை பாதுகாத்துருங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு போய் நிற்காங்க. அதையும் காப்பாற்றவும் மாட்டேங்காங்க. இந்த நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இதெல்லாம். இந்த சமூகத்தை இன்னும் மேலான ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பங்களிப்பை செலுத்த போறோம், அடுத்த தலைமுறையினர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறோம்? மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்க போகிறோமா? அன்பை எப்படி போதிப்பது, அன்பை எப்படி நம்ம அவங்களுக்கு காமிக்கிறது, செலுத்துவது அப்படின்றத கற்றுக் கொடுக்க போறோமா, இல்ல வன்முறையை கற்றுக் கொடுக்க போகிறோமா? தோழர்களே, யாரெல்லாம் காதலிக்கிறார்களோ அவர்களை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.